Hi guys, இன்னைக்கு வந்து நம்ம டாமினோஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். டாமினோஸ் பீஸா. இது நார்மல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே லெஜண்ட் சிக்கன் தான். இதுவும் ட்ரை பண்ணு. ரெண்டுமே இது மீடியமா? மீடியம் தான் கிடைக்கும், ஸ்மால் கிடைக்கிறது. மீடியம் ரெண்டு மீடியமா? இதில் இது ஆட் பண்ணணும்னா நார்மல் மீடியம். லாவா கேக் ஒன்றா சாப்பிடுவாங்க ரெண்டாவது இல்லை, இதில் ஒன்று வாங்கு. ஒன்று வந்து 1 lava cake, single piece. 1 piece only. And 1 brownies cookies. 3 piece. ஆர்டர் போட்டாச்சு. 2 பீஸாக ஆர்டர் போட்டுருவோம். மொத்தம் 25 ரியால். அப்புறம் சாக்லேட் லாவா கேக் ஆர்டர் போட்டிருக்கோம். வேறு க்ரௌனிஸ் ஆர்டர் போட்டிருக்கோம். டோட்டலாக 74 ரியால் ஆச்சு. நம்ம ₹1 நான் கன்வெர்ட் பண்ணி கீழே போடுறேன். ஒரு பீஸா 25 மீடியம். நம்ம இதை பீச்சில் வாங்கிட்டு போய் பீச்சில் வச்சு ட்ரை பண்ணோம். ஆக்ஷன் இதாங்க சவுதி பீச்சு, அலை அடிக்காத பீச். வந்து நம்ம 2 டெசர்ட்டும் 2 பீஸாவும் வாங்கியிருக்கோம் டாமினோஸ்லேருந்து. டெசர்ட் பார்த்திங்கன்னா இது வந்து க்ரௌனி, அப்புறம் இது வந்து லாவா கேக். ஆக்சுவலாக அடுத்தது 2 பீஸா வாங்கியிருக்கோம் டாமினோஸ்லேருந்து. இந்த பீஸாக்கு பேர் வந்து மீடியம். இது மீடியம் பீஸா ரெண்டுமே. ஹேண்ட் டோஸ்ட் சிக்கன் லெஜண்ட் ஹாட் பீஸா இது. அப்புறம் இந்த பீஸாக்கு பேர் கிளாசிக் ஹேண்ட் டோஸ்ட் சிக்கன் லெஜண்ட் Ranch&Jalapeno பீஸா. இந்த 2 பீஸாவில் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். ரேஞ்ச் சாப்பிடு வா, ஓடியோ சாப்பிடு. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். லெஜண்ட் ஹாட் பீஸா. அது நல்ல சீஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்பைசி ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா ஹாட்டுக்குள்ளே ஸ்பைசி இல்லை. பட் ஹாட்டுக்குள்ளே சாஸேஜ் யூஸ் பண்ணுறேன். பட் அந்தளவு ஸ்பைசி இல்லை. பட் ஸ்மூத் பீஸா. சிக்கன் பெரிய அளவு தெரியல. பட் ஸ்மூத்தாக உள்ளது. ஜாலபினோ ட்ரை பண்ணுறேன்.
அதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட்டு. நம்ம இந்தியன்ஸ் கொஞ்சம் ஸ்பைஸியாக யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இப்போ ரெண்டுலேயும் ஜாப்பனியோ தான் இன்னைக்கு பெஸ்ட்டாக இருக்குது. லெஜண்ட் ஹாட்டை விட ஜாப்பனியோ செம்மையாக இருக்குது. பட் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஹாட் ஸ்பைசி ரொம்ப ஸ்பைசி யூஸ் பண்ணாதவங்களுக்கு அதான் பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நல்ல அந்த சீஸ் எல்லாம் நல்ல ஜூஸியாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்பைசி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஓகே. இனி அப்படியே டெசர்ட்டை டேஸ்ட் பண்ணிடும். அப்போ கூட சாப்பிட்டு சொல்லுங்க எது நல்லா இருக்குன்ட்டு. கொள்ளாமா? ரேனுக்கு எது பிடிச்சிருக்கு? இங்கே பாருங்க, அப்படியே உள்ளேந்து அந்த சாக்லேட் வந்து அப்படியே மெல்ட் ஆகிருக்குள்ள அப்படியே வெளியே வலியுது. அப்படியே காணிங்க. அப்படியே சாக்லேட்டு சூப்பராக இருக்குது. வேறு நிறைய லவா கேக் சாப்பிட்ருக்கேன். ஆனால் டாமினோஸ் தான் அதில் சூப்பராக இருக்கும். அப்படியே டேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப சாக்லேட்டியாக இருக்குது. அமேசிங்காக இருக்குது. சாக்லேட் அப்படியே மெல்ட் ஆகி உள்ள இருக்குது. ரொம்ப இன்னும் ஹீட்டாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா பிடிச்சிருக்கு. ரேன் சாப்பிட்டு பார்க்குதியா? சாக்லேட் வேண்டாமா? அடுத்தது க்ரௌனிஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். க்ரௌனிஸ் வேறு லெவலில். அது லாவா கூட கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் இது நம்ம ஊர் அந்த உள்ள பெட்டி கடையிலலாம் வச்சுருப்பாங்களே அது மாதிரி இருக்குது. பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் க்ரௌனி. நல்லா இருக்குது. ஸ்வீட், நார்மல் ஸ்வீட்டு. அந்த எக்கோட இது தெரியுது, எக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிடிச்சிருக்கு. நாங்கள் ஸ்டார்ட் அப்படியே அடிச்சு நாக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ஆக்சுவலாக இவ்வளோ வாங்குறது எங்களுக்கு 74 ரியால் ஆச்சு. நம்ம ஒரு ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டாக 1500 அந்த ரேஞ்சில் வரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டாமினோஸ் போனால் இந்த பீஸாலாம் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. இந்த ஜப்பானி எனக்கு ஜப்பானியும் பிடிச்சிருக்கு. டெசர்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. வேறு நிறைய பீஸா வீடியோஸ் போட்டுருவோம். வேறு டிஃப்ரெண்ட் கடையில் போய் ட்ரை பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ஓகே, பாய். இன்னொரு பெஸ்ட் வீடியோட உங்களை அடுத்த வாட்டி சந்திக்கிறேன்.